ஒரு நிமிஷம். நாளைக்கு பாத்தீங்கன்னா கொடி ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க கேஜிஎஃப் சார். இப்போ பாத்தீங்கன்னா சீனா பாய் கடையில சாப்பிடணும்னு நான் ஆசைப்படுறேன்னு இல்லை, எப்பயுமே நான் சாப்பிடுவேன். ரெகுலர் கடை நம்மளுக்கு சீனா பாய் கடை வந்து. திடீர்னு லாலிபாப்பும் நானும் வீடியோ பண்ணி முடிச்சோன்னே நல்லா பசிச்சுது. நல்லா வெஜ்ஜு நான் மாலை போட்டிருக்கேன். இப்போ நான்வெஜ் கட்டுடா, சத்தியம் தேட்டர்லாம், சங்கம் தேட்டர்லாம் கட்டுன்ட்டு தபால்னு கூட்டு வந்த சௌகர்பேட்டை எங்க நான் சீனாபாய் தோசை கடை இருக்கு, இருக்கிறதுக்கு இருக்கு சீனாபாய் தோசை கடை. தெரியாது ரொம்ப ஃபேமஸானா. இது 1977ல இருந்தே இருக்கு. இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் வாழ்த்த தான் நம்ம மேல வேலை. இப்ப துணி போடணும்னா நடிச்சா பயங்கரமா சரியா இல்ல, அத பத்தி தனியா ஒரு வீடியோ போடுவோம். ஆமா, அதுக்குன்னு தனியா வாயை கட்டுப்பத்தி வச்சிட்டு இருக்கேன். இது பாருங்க, இல்லமேட்டு தெரிஞ்சவங்களுக்கு இங்க பிரச்சனை இல்லை, தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. சௌகர்பேட்டை வந்தீங்கன்னா சீனாபாய் தோசை கடைக்கு அட்ரஸே தவிர யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லாலிபாப் சேனலுக்கு எப்பயுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரே ஒரு நிமிஷம். நாளைக்கு பாத்தீங்கன்னா கொடி ஒன்னே ஒண்ணு நீ செய்யலாம். சொல்லுங்க, இந்த நாட்டை விட்டே ஓடி போய் ஒரே ஒரு லாஸ்டா ஒரே ரிபப்ளிக் டே. நம்ம பாட்ட முப்பாட்ட வெள்ளக்காரன் கொடியை இறக்கிட்டு நம்ம கொடியை ஏத்துறதுக்கு உசுரையே கொடுத்தாங்க. நீங்க என்னடானா தம்மா துண்டு முட்டாய்க்கு தெரு தெருவா லோலோன்னு அலையறீங்க. ரிபப்ளிக் டே வாயில வரல. இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேசிய உணர்வு வந்துருச்சியா? ரிபப்ளிக் டே வாயில வரல. ரிபப்ளிக் டே நாளைக்கு. நான் ரொம்ப நொந்து போய் வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். பதட்டப்படாம நிதானமா சொல்லு. பாத்தீங்கன்னா எல்லாரும் கொண்டாடுங்க. குடியரசு தினம். குடியரசு தினம் நாளைக்கு. இனிய குடியரசு தினம். எல்லாரும் நல்வாழ்த்துக்கள். நம்ம நாடு வந்து பாத்தீங்கன்னா மேலும் மேலும் வளரணும். அதுக்கு வந்து நம்ம எல்லாம் சப்போர்ட் வேணும், ஒற்றுமையா இருப்போம். எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் பேசி முடிச்சிருப்பாரு. நான் கேட்டேன் பசிக்குதுனால ஒரே வார்த்தை, வாடா நம்ம சீனா பாய் கடை போவோம், சீனா சாப்பிடலாம் அப்படின்னாரு. நாங்க வந்து டியோல வந்துட்டோம். ஸ்ட்ரெயிட்டா டியோல வந்துட்டு கடை வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி தாங்க இருக்கு. இன்னும் சாப்பிடல, வெறித்தனமா சாப்பிட்டு அந்த வீடியோ எப்படி இருக்கு ஒன்னு காமிக்கிறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மாஸ்டர் ரெகுலர் மாஸ்டர் சொல்லி மாஸ்டர் வேற லெவல்ல எடிட் பண்ணுவாங்க மாஸ்டர். அவனே அண்ணா நீ கேள, ஏய் சுத்த நீ புடிச்சு மூஞ்சில ஊத்துறேன் போடா. ஏதோ சப்போர்ட் புள்ள. அதான் சொல்றேனே, மாஸ்டர் கிட்ட கேட்டு பாரு. இதுதான் சீனா பாய் கடை. சீனா பாய். ஆமா, அது எதனால கூப்பிடுறாங்கன்னு தெரியல, அதனால நானும் பாய்னு கூப்பிடுறேன். எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இவர் தான் ஓனரு. அவங்க அப்பா பெரிய ஓனரு, ஒரு குட்டி ஓனரு. அவருக்கு கேள, நான் எவ்வளவு நல்லா சாப்பிடுறேன் நீயே சொல்லுதுல. மனசாட்சி இல்லாம புழுவுற மாஸ்டர். எத்தனை மாசமா? 5 மாசம் மனசாட்சி இல்லாம புழுவுற. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். சம்பாதிச்ச காசெல்லாம் நைட் எல்லாம் உங்ககிட்ட தானே. நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. எத்தனை பிரான்ச் இருக்கு? இந்த லைன்ல ஒரு 5 இருக்கு. மிட் சீட்ல ஒரு 2-3 இருக்கு ப்ரோ. சௌகர்பேட்ல வந்து பாத்தீங்கன்னா 5 பிரான்ச் இருக்காங்க. அப்பனா பாத்துக்கோ எந்த அளவுக்கு ஹைப்பான கடையா இருக்கும். கேஜிஎஃப் டஃப்பா இருக்கும் போல. லேட்டா வந்தீங்கன்னா இன்னைக்கு என்னமோ கிரவுட் இல்ல, மொத்த மார்வாடிஸ் இங்க தான் இருப்பாங்கடா. உங்க அப்பா அவங்க அப்பா கிட்ட நீ எடுத்துக்கடா. நல்லா குடும்பம் நீ பேசல. என்ன துணி கடைக்காரன்டா. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இப்ப டூர் போயிட்டு வந்தோம். அப்படியே வா, குழம்பு ஊத்திக்கலாம். இந்த கடை பேரு நீதான் ஃபேமஸ் ஆகிக்கணும். இந்த கடை பத்தி எனக்கு தெரியாது, நீதானே கூட்டு வந்த. இங்க வந்து பாத்தீங்கன்னா புதினா சட்னி இருக்கு. இது கூட வந்து தேங்காய் சட்னி இருக்கு. இதுனா சட்னினா ஆனியன் சட்னி, ஆனியன் சட்னி, அது கிரீன் சட்னி. 3 சட்னி இருக்கு. நீங்க பாத்தீங்களா, கையிலேயே வந்து பாத்தீங்கன்னா வேலையை நோத்துறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா கேஜிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்மள சௌகர்பேட்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா சீனா பாய் கடைக்கு கூட்டு வந்திருக்காரு. கூட்டு வந்து என்ன தோசை மாமி இது? கைய கட்டிவிட்டேன். இனிமே அந்த ஆளு ஒண்ணும் செய்ய முடியாது. பாவம் எதுக்கு என்னன்னு அவசப்படுறாரோ. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? நான் பேச்சே வரல. ஆனியன் ஊத்தா போவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா சௌகர்பேட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேஜிஎஃப் பிரதர் வந்து பாத்தீங்கன்னா சீனா பாய் கடைக்கு கூட்டு வந்திருக்காரு.
அதாச்சும் ஒரு 5 பிரான்ச் இருக்கான்ப்பா. தோசை நீ ரெகுலரா இங்கதான் சாப்பிடுவியா? நான் எப்போதும் சந்தோஷம் சாப்பிட்றேன்டா. கண்ணு சொல்லு கண்ணு. பழைய சாத்துக்கே பச்சை மிளகா பக்கத்து வீட்டுல தான் கடை வாங்குவேன். எப்போ தெரியவா? ஆமா. இந்த தோசை செம்மையா இருக்குங்க. எல்லா தோசையுமே மஜா. இப்ப வாங்கினாங்களே பாத்தியா இல்ல அவங்க பட்டரு பார்த்த போது டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா இருக்குங்க. நீ சொல்றதால ஊருக்கே தெரியும். சரி, உங்களுக்கு எப்படி அவனை தெரியும்? ஒரு வாட்டி 10,000 வருஷம் பழைய டிராகன் முட்டைய நான் கை மாத்தி விட்டேன். நீங்க மாத்தி விட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பா முட்டை உடைஞ்சிருக்கும். பத்தியாயா இது மேல ஆனியன் எல்லாம் போட்டு இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மசாலா ஆட் பண்ணிருக்காங்க. மிக்ஸ் பண்ணி குழப்பி சாப்பிடும்போது டேஸ்டே பயங்கரமா இருக்கும். பால் பச்சை தட்டி வலிச்சு எடுத்துக்காரு. ஏய் ஊருக்கே தெரியும்டா இவர்கிட்ட எப்படி இருக்கும். எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. வேற லெவல்ல இருக்கும். மத்தி நான் ஆர்டர் பண்ணுறா. இந்த கடைக்கு மத்தியில சௌகார்பேட்டில் வந்ததுக்கப்புறம் இந்த பிப்சன் அதுல எல்லாம் அட்ரஸே பண்ணுறது. ஊர்ல எவனை கேட்டாலும் அட்ரஸ் சொல்லுவோம். சீனா பாய்னா? ஆமா. சீனா பாய் கடைனா யார் கேட்டாலும் அட்ரஸ் சொல்லுவாங்கப்பா. ஆமா. அப்புறம் என்ன மாலை கையமா இருக்கா? மாலை வேஸ்ட் கையம் பட்டை சரி பட்டை மாலை வேஸ்ட் கையமா சுத்திட்டு இருக்கேன். என்ன மேட்ரு? பழனிக்கு தைப்பூசம். புரியல. பழனிக்கு தைப்பூசம். ப்ரோ இந்த டைம்ல ஐவுக்குள்ள போட்டுருப்பாங்க. டிஃப்ரெண்டா போடுவோம். டிஃப்ரெண்டா இல்ல கல்யாணங்கள்லாம் முடிஞ்சிச்சா? அப்படி ஒண்ணு நம்ம வாழ்க்கையில நடக்காது. கன்ஃபார்மா இருக்கிற வரைக்கும். சரி, அதுதான் உங்க தலைவி நான் மாத்த முடியுமா? வாங்கி தரேன். அதுவும் அந்த டிடிஎஃப் இருக்கிற வரைக்கும் நடக்குதுன்னு கல்யாணம் நடக்காதுன்ற டிடிஎஃப் நயா பண்ணாரு. அவரு வலிச்சு விடுற போட்டு விடுவோம் கணக்கு யூஸ் ஆகுன்றியா? ஆமா. அவரு ஒரு சிங்கிள் பாய், நம்ம ஒரு சிங்கிள் பாய். கரெக்ட் கரெக்ட். டவுட் அதனாலயா இல்ல சண்டைக்கு வந்துடும் சொல்லிட்டு மாலை போட்டியா? அப்ப அன்னைக்கே ஓடி வலிங்க. அது 4-5 பேர் கூட எல்லாம் ஃபைட் பண்ணி எனக்கு பழக்கம் இல்ல. ஒரு 400 பேர் 500 பேர் 1000 பேர் கும்பலா நின்னாங்கன்னா அப்படியே உள்ள பூந்து வெளியே போயிருவேன். எல்லாமே நல்லது தானே. நல்லது. கடவுள் நல்ல இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கானா என்னைக்கு மலைக்கு நக்கிட்டேன். ஆள் பத்தியா இல்லையா? நம்ம கூட பேசினே வந்து பாத்தீங்கன்னா பேட்டு நவுத்திட்டா இருப்பேன். வந்து நம்ம ஆள் வந்து பாத்தீங்கன்னா தட்டையை வலிச்சு நவுத்திட்டாருங்க. அத்த லைன் வெயிட் பண்ணிக்கிறாரு. ஃப்ரை இட்லியா? தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரை இட்லி தான் வேணுமா? அது நம்ம போட்டுக்கிறாங்க பாருங்க. நம்மளுக்கு கல்லையில வெந்துட்டு இருக்கு. வேற லெவல்ல இருக்கும். அங்க மசாலா எப்படி ஆயிடுச்சு. தோசை கல்ல வேலையா இல்ல. அவ்வளவு பெருசா இருக்கு. தட் இஸ் இட்லி. அதை போட்டு இப்ப பெரட்டி எடுப்பாங்க. அந்த இட்லி அப்படி ஒரு பெரட்டி இப்படி ஒரு பெரட்டி இல்ல. ஆமா. ஃபுல்லா மேல நெய் இல்ல. ஃபுல்லா நெய் ஊத்தி நான் ஆளு பாதி பாதி சுட்டுனா. சாரி சாரி போ. போதும் கூட அப்பா ஜாஸ்தியா வந்துச்சு. கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே. ஒண்ணு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டேன். சாப்பிட்டு நல்லா இது இன்னொன்னு கேட்டேதான் தப்பா எடுத்துப்பேன். நல்லா இருக்குல்ல? தெரியாதுயா செம்ம சூடுங்க. மட்டன் சாப்பிட்ற மாதிரியே இல்லை. லைட்டா ஃபீல் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மட்டன் சாப்பிடுவோம்ல, இந்த மட்டனோட மசாலா எப்படி இருக்கும் அதே டேஸ்ட் அப்படியே கிடைக்குதுங்க. மேலே ஃபுல்லாக நெய்ங்க. ஆஹா லவ்லியா. இனிமேட்டு ஃபுட் ரிவ்யூ பண்ணோன்னா கேஜிஎஃப் தாங்க கொடுத்து வரணும். கடலாம் சரியா பிடிக்கிறது நமக்கு விடல. மூஞ்சி அது அப்படி போகுது. நான் கம்மி அவன் உன்ன மாதிரியே இருப்பான். என்ன மாதிரினா ஃபுல் டெரரா பைத்தியம். நான் சாப்பிடாத ஹோட்டலே இல்லை சென்னையில. இதுக்கப்புறம் நான் விட மாட்டேன். நான் ரோட்டு கடையில இருந்து பெரிய கடை வரைக்கும் சாப்பிடுறேன். இவ்வளவு நாள் ட்ரெஸ்ஸுக்காக போட்டிருந்தோம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடுக்காக தலைவர் தூக்கின்னு போயிட வேண்டியதுதான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சாப்பிட தோசை எல்லாம் பயங்கர டிஃப்ரெண்டா இருக்குங்க. அப்பா மனுஷன் வேற என்ன சொல்ல வர? சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. அம்சாட்டா கும்சா. அம்மு போடும்போது அம்மாவுக்கு அப்புறம் இதுதானா? அம்தாச்சா கும்தாச்சா. கும்தாச்சா அப்படின்னா வாங்கியாச்சா சாப்பிட்டாச்சா. அப்படின்னா வாங்கியாச்சா சாப்பிட்டாச்சா. அதுக்கு பேர் தான் அம்தாச்சா கும்தாச்சா. எனக்கு மாலை போனா ஒரே டவுட்டா இருக்குப்பா. எதுக்கா போட்டேன்னு தெரியல. வெஜ்ஜி எப்படி இருக்கு? சரி இந்த ஒரு மாசம் எப்படி வாய் கண்ட்ரோலா இருக்கா? வாய் கண்ட்ரோலா இருக்கு.
ஏன்னா உங்க கூட சுத்துறவங்க எல்லாம் நான்வெஜ்ஜா சாப்பிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் வெறியாகும்ல. எனக்கே ஆகுது, நான் தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்டா சாப்பிட முடியும். ஆனா இதுவே மட்டன் மட்டையா இருக்கு, சாப்பிடும்போது செம்மையா இருக்குங்க. அல்ல கைஸ், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப சாப்பிட்டு முடிச்சாச்சு. சீனா பாய்க்கு ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் கடை இருக்கு. மாம்சம் இங்க இப்படி உள்ள வந்து பாருங்களேன், ஏகப்பட்ட கலர். எப்பா என்னப்பா உள்ள எப்படி இருக்கு? இல்ல இதான்ப்பா மீன். எனக்கு பாருப்பா பிஸ்தா கொடுத்துருக்காரு. பிஸ்தாவா? பிஸ்தா எனக்கு எப்பயுமே பிஸ்தாவா அடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். உங்களை நாங்கள் வச்சு செய்கிறோமா உங்களுக்கு வெக்கம் இல்லையா? எனக்கு இல்லை உங்ககிட்ட பலன வெக்கம் எங்களை இருக்கும், எனக்கு வெக்கம். மாம்சே பிஸ்தா அதுலயே விட மாட்டேன், ஐஸ்லயே விட மாட்டேன், கொட்டையிலயே விட மாட்டேன். ரோஸ் சொல்லுவா, நம்மளுக்கு இதே ஒண்ணு பிஸ்தாலே கொடுங்க. இதுலயே அவனுக்கு பிஸ்தா பிஸ்தாவே பிஸ்தாவே கொடுங்க. ஏய் பிஸ்தா, அவனுக்கு பிஸ்தா வேணும். இது என்னது? ஏய் இது பச்சை கலர். சரி கூட ஏதோ ஒண்ணு. ரைட், ஐஸ் எப்படி இருக்கு? வேற லெவல். சேஸ் கட்சி பண்ணாத தர. சேஸ் என்னன்னு கேட்றோமா? கேளு. ரொம்ப அச்சு ஊத்துறாரு ப்ரோ. அது என்ன இட்லியா? கார்ன் சீஸ் புஜியா இட்லினா. என்ன இட்லி? கார்ன் சீஸ் புஜியா இட்லி. கார்ன் சீஸ் பூஜா இட்லி. எவ்வளவு ஆச்சா? வீடியோ முடிச்சுமா? சப்ஸ்கிரைப் சொல்றேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லாலிபாப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பை பை, see you. நான் உங்க மிஸ்டர் லாலிபாப்.